பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகை நகராட்சிக்குட்பட்ட 32 மற்றும் 33வது வார்டு பகுதிகளில் சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியல். உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. காவல்துறை விரைந்து வந்து போக்குவரத்தை சரி செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட 32 மற்றும் 33வது வார்டு பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் போதிய சாலை வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் சாலை குண்டும் குழியுமாக சேரும் சகதியுமாக இருப்பதால் முதியவர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் விழுந்து காயம் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடமும் 32 மற்றும் 33வது நகரமன்ற உறுப்பினர்களிடமும் தெரிவித்தும் இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் இன்று உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான நொண்டிமேடு பகுதியில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த உதகை நகர துணை கண்காணிப்பாளர் யசோதா சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் உடனடியாக சாலை வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியதை அடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். உடனடியாக சாலையை சீரமைக்காவிட்டால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு டைம் சொல்லலாம், 2 டைம் சொல்லலாம். ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன் எந்த ஆக்ஷன் எடுங்க? 32 ஸ்கூல் போக முடியுங்களா? கிட்டத்தட்ட 40 வருஷம் மேலே ஒன்றரை வருஷமா இல்லைங்க, ஒன்றரை வருஷம் யார் எதிர்த்து நகராட்சியில் எங்கே கவலை பண்றாரு? நகராட்சி கவுன்சிலர் பக்கத்து வீட்டில் இருக்காரு. அதே ஏரியா தான் அவரு குடியிருக்காரு. வீட்டுக்கு கீழே தண்ணி அவங்க வீட்டுக்கு